Whether it's Pahalgam, Gulmarg, Srinagar, Kashmir really has a very special place in my heart. So you must visit Kashmir. எஸ், இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சு மஸ்ட்டாக விசிட் பண்ண வேண்டிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன் தான் காஷ்மீர். காஷ்மீரை எப்படி தமிழ்நாட்டில் இருந்து பட்ஜெட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் SMVD கட்ரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிக்கோங்க. அங்கேருந்து வீக்லி 6 days வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீநகருக்கு அவைலபிளாக இருக்கும். அரௌண்ட் 3 to 4 hours ட்ராவல் பண்ணி வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பிரிட்ஜான தி செனாப் பிரிட்ஜ் அண்ட் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷனான பனிஹால் ஸ்டேஷன் வழியாக காஷ்மீர் ரீச் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஒரு லோக்கல் கேப் ஹையர் பண்ணி காஷ்மீரோட கேபிட்டலான ஸ்ரீநகர் போய் ரூம் செக் இன் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதே கேப்ல காஷ்மீர் லோக்கல் சைசிங் பிளேசஸான முகல் கார்டன் சுற்றி பார்த்துட்டு ஸ்ரீநகரோட ஜொல்லுன்னு சொல்லப்படுற டால் லேக் மேலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஷிகாரா ரைட் போங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அது இருக்கும். ஆல்சோ இங்கே தான் வேர்ல்ட்ஸ் ஒன்லி ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ், ஃப்ளோட்டிங் ATMனு யூனிக்கான விஷயங்களை நீங்கள் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். Day 2 காஷ்மீரோட விண்டர் ஒண்டர்லேண்டான குல்மர்க் போங்க. ஏன்னா இந்தியாஸ் பெஸ்ட் ஸ்கீயிங் ஸ்பாட். அது மட்டும் இல்லை, ஏஷியாஸ் ஹையஸ்ட் கேபிள் கார் ரைடான கொண்டோலா ரைடு உங்களால் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆல்சோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான விண்டர் ஆக்டிவிட்டீஸும் அங்கே அவைலபிளாக இருக்கும். என்ன கேட்டால் அந்த ATV ரைட் அண்ட் ஸ்லெட்ஜிங் ஒரு மஸ்ட் ட்ரை ஆக்டிவிட்டீஸ்னே சொல்வேன். ஏன்னா அந்த அளவுக்கு அட்ரினல் ரஷ் தரும். Day 3 பஹல்கம் விசிட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒன்று ABC வேலி, இன்னொன்று மினி சுவிட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற பைசரன் வேலி. ஆனால் என்ன கேட்டால் அந்த பைசரன் வேலி போனி ட்ரெக் தான் பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்வேன். ஏன்னா அந்த பியூட்டிஃபுல்லான பைன் ஃபாரஸ்ட் வழியாக ஒரு 45 minutes போனி ட்ரெக் பண்ணி பைசரன் வேலி ரீச் ஆவீங்க. அங்கே நீங்கள் ரீச் ஆனது உங்கள் மைண்டில் வர்ற முதல் விஷயம் அதே உற்சாகத்தோட 4th day த மெடோ ஆஃப் கோல்டுன்னு சொல்லப்படுற சோனமர்க் போங்க. ஏன்னா அங்கே நீங்கள் 360 டிகிரி சுற்றி பார்த்தா ஸ்னோவால் கவர்டான மவுண்டன்ஸாக தான் இருக்கும். அந்த மவுண்டன்ஸ் வழியாக ஒரு போனி ட்ரெக் பண்ணி தஜ்வாஸ் கிளேசியர் விசிட் பண்ணுங்க. ட்ரஸ்ட் மீ, உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் Day 5 த லாஸ்ட் டே ஹோட்டல் செக் அவுட் பண்ணி லோக்கல் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு சம் குட் மெமரிஸோட ஸ்ரீநகர் டு கட்ரா வந்து ஊருக்கு கிளம்புங்க. ஸோ இந்த விண்டருக்கு நீங்கள் பட்ஜெட்டில் காஷ்மீர் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஜஸ்ட் காஷ்மீர் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா காஷ்மீர் பேக்கேஜஸ்லாம் ஜஸ்ட் 699 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.